சரி, கேம் முடிஞ்சுதா? பெண் அழைப்பு நடத்தலாமா? சரி வாங்க போலாம். ஆமா, சத்யா யாருன்னு கண்டுபிடிச்சாச்சே. அப்புறம் மீதி பேரெல்லாம் ஏன் இன்னும் மாஸ்கோட இருக்காங்க? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கறாங்கல்ல, அதான் சும்மா ஒரு ஃபன்னுக்கு. நாம மண்டபத்துக்குள்ள என்ட்ரி ஆன உடனே அவங்கெல்லாம் போயிடுவாங்க. ஓ சரி சரி. ஒரு நிமிஷம் மாப்ள. தேங்க்ஸ் மாமா. டேய், நீ ரொம்ப லக்கிடா. பொண்ணு பொக்கே கொடுக்கறா, அப்பா மாலையே போடுறாரு. பொண்ண நீங்க கோலாகலமா உள்ள அழைச்சுக்கிட்டு போக போறீங்க. எங்க பங்குக்கு நாங்களும் மாப்பிள்ளைக்கு மரியாதை செய்யணும் இல்லையா? என்ன சொல்லுங்க? எனக்கு மாமா, எனக்கு எதுக்கு மாலை? என்ன மாமான்னு கூப்பிட்டீங்கல்ல, அதுக்காகத்தான். அதுக்காக மாலையா? இவரும் மாப்பிள்ள தானே. இது சபை மரியாதை ஆண்டி. தம்பி கல்யாணத்தை அண்ணன் முன்ன நின்னு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாலை மரியாதை வேண்டாமா? இப்படி செய்யறது எங்க குடும்பத்தோட வழக்கம். ஓஹோ, சத்யா சொன்னா சரியாத்தான் இருக்கும். அப்ப சரி வாங்க வாங்க வாங்க. ஒரு நிமிஷம். சுபத்ரா, நீ உள்ள போய் ஆர்த்தி கரைச்சி கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? சரிங்க, நீ நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓ, ஆர்த்தி எடுக்க போறீங்களா? ஆமா, இது எங்க சம்பிரதாயம். சரி சரி. அபி, அபி, உங்க கையாலே பொக்கே கொடுத்துட்டீங்க. எனக்கு பெண் அழைப்பு நடந்தது போல என் கூடவே மண்டபம் வரைக்கும் வந்துட்டீங்க. என் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. என் வாழ்க்கையில புது நம்பிக்கை வந்துருச்சு. இதே போல நம்ம கல்யாணமும் நடந்துருமா? அப்படி நடந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். என் தங்கச்சி இருக்கா, சத்யா இருக்கா, அவ நடத்திடுவா. நம்ம கல்யாணம் நடந்துரும் அபி. அதுக்கு அச்சாரம் நீங்க போட்டுட்டீங்க. என்னையா இது, நண்டுபிடி போடுற? விரல விடியா, எல்லாரும் இருக்காங்க. இந்த நண்டு புடிக்கே இவ்ளோ பதட்டமா? ஐயாவுக்கு உடம்பு புடியே தெரியும். கொஞ்சம் அடக்கி வாசியா. இது ஒன்னும் டிராமா இல்ல. உனக்கும் எனக்கும் நிச்சயமான கல்யாணம், சரியா? இனிமே நீ என் பொண்டாட்டி. இல்ல அர்ஜுன், என்ன மன்னிச்சிரு. இது டிராமா தான். என் அக்காக்கும் அபிக்கும் தான் நிஜமாவே கல்யாணம் ஆக போகுது. ஆனா ஒண்ணு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அர்ஜுன். சீக்கிரம் சுபத்ரா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சரிங்க நீ. இப்ப எல்லாரும் உள்ள போலாமா? மணமகளே வாமா.
இவ்ளோ கோவம்? சத்யா அடிக்கிற கூத்தும் அண்ணி போடுற கும்பிடும் தாங்க முடியலடி. கூடிய சீக்கிரத்துல இந்த மண்டபத்தோட சத்யாக்கு எண்டு கார்டு போடணும்டி. வா. டோர் க்ளோஸ் தேவி, நம்ம இப்ப கிளம்பலாமா? நாம இப்ப போயிட்டு அவங்கள அப்புறமா கூட்டிட்டு வரலாம். சரி. இதான் நம்ம ரூமா? ஆமா, மணமகள் அறை. இந்த சூட்கேஸ்ல உன் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு சத்யா. கல்யாணி பாத்தியா, என்னோட முதல் அட்டெம்ப்டே சக்சஸ். எப்படி எல்லாரும் முன்னாடியும் அபி கையாலேயே அக்காவுக்கு பொக்கே கொடுக்க வச்சேன் பாத்தியா? அந்த செல்வ நாயகிக்கு கூட கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. இப்படிதான் அபி தேவி கல்யாணமும் நடக்க போகுது. அது சரி, 5 சத்யால ஒரிஜினலை கண்டுபிடிக்கணும்னு நீ சுலபமா சொல்லிட்ட. ஆனா நாங்க தான் செத்து செத்து பொழைச்சோம். ஒருவேளை அர்ஜுன் மாஸ்க கழட்டி பை மிஸ்டேக் தேவிய பாத்துடுவானோ? செல்வநாயகி தேவிய கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு நாங்க தான் பயந்துகிட்டே இருந்தோம். இன்னும் கூட எனக்கு படபடப்பு அடங்கல. எவ்வளவு துணிச்சல்டி உனக்கு! பெண் அழைப்பிலேயே தைரியமா தேவிக்கு ஒன்ன மாதிரி மாஸ்க் போட்டு நிறுத்திட்ட. ஆனா எதுக்கு இந்த விபரீத விளையாட்டு? ஒருவேளை அர்ஜுன் தேவி முகத்தை பார்த்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அது எப்படி அர்ஜுனை பார்க்க நான் விட்டுருவேன்? அதனால தானே நான் ஜாக்கிரதையா தேவி பக்கத்திலே நின்ன. ஏதாச்சும் விபரீதமா நடக்கிற மாதிரி இருந்திருந்தா நானே திறந்திருப்பேன். சப்போஸ் அர்ஜுன் பாத்திருந்தா? சான்ஸே இல்ல, பாத்திருக்கவே மாட்டான். அர்ஜுன் கண்டிப்பா என்ன அடையாளம் கண்டுபிடிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி? அதனால தானே நான் பெர்ஃபியூம் கொஞ்சம் அதிகமாவே போட்டேன். அத நிச்சயம் அவன் கண்டுபிடிப்பான்னு எனக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அவன் என்ன லவ் பண்றான்டி. என்ன அர்ஜுன் கில்லாடினா நீ கில்லாடிக்கு கில்லாடி. நீங்க 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் ஜோடி. ஆனா இந்த கல்யாணம் உனக்கும் அர்ஜுனுக்கும் நடக்க போறது இல்ல, அபிக்கும் தேவிக்கும் தான் நடக்க போகுதுன்னு அவ்வளவு உறுதியா சொல்றியடி. அத கேட்டாதான் எனக்கு மனசே பதறுது.